இங்க ஒரு சின்ன பொண்ணு கஷ்டப்பட்டு ஒரு கூடையில சமோசாலாம் வச்சு வித்துக்கிட்டு வராங்க. இந்த பொண்ணு பயங்கர டயர்டா இருக்குதுன்ட்டு ஒருத்தர் வீட்டுடைய திண்ணில போய் உட்காடுறாங்க. அவங்களும் கடவுளே காலையில இருந்து இன்னும் ஒரு சமோசா கூட யாரும் வாங்கல, எல்லா சமோசாவும் எப்படியோ ஒண்ணு வித்துரு, அப்பதான் எனக்கு காசு கிடைக்கும்னு சொல்லி கடவுள் கிட்ட வேண்டாங்க. அந்த பொண்ணு கடவுள் கிட்ட ப்ரே பண்ண நேரமோ என்னமோ கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு வச்சிருந்த சமோசா எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த பொண்ணு சமோசாலாம் வித்து முடிச்சு வெட்டி சந்தோஷமா அங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. அப்பன்னு அந்த பொண்ணு உட்கார்ந்திருந்த இடத்துல பாத்தீங்கன்னா காசு 10 ரூபாய் இருக்குது. இதை பார்த்து அந்த பின்னாடி வீட்டுக்காரர் அந்த காசு எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போறாரு. இந்த பொண்ணு அவங்க சமோசா வித்த காசுல சப்பாத்தி வாங்கிக்கிட்டு அப்படியே மெடிக்கலுக்கு போய் கொஞ்சம் டேப்லெட் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே கை கால் வரத அவங்களுடைய அண்ணனை பார்க்க போறாங்க. அடுத்தது நடந்திருக்கும்னு தெரிஞ்சுங்கட்டியும் உங்களுக்கு நம்ம நாட்டுடைய கொடியை ரொம்பவுமே பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரொம்ப நேரமா இந்த பொண்ணுடைய அண்ணன் வேற பசியில் இருந்திருப்பான் போல. இந்த பொண்ணு இங்க வாங்கிட்டு வந்த சப்பாத்திய அவங்களுடைய அண்ணனுக்கு ஊட்டி விடுறாங்க. இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவரும் இவங்க ரெண்டு பேரும் இப்படி கஷ்டப்படுறத பார்த்த உடனே இவர் அவருடைய பாக்கெட்ல வச்சிருந்த எல்லா காசையுமே எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு உங்க அண்ணனுடைய மெடிக்கல் செலவுக்கோ சாப்பாட்டு செலவுக்கு இந்த காசை வச்சுக்குமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட அந்த காசை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இது ஒரு குட் ஆப். ஸோ இதில் வந்து நல்ல ரிவ்யூஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் விட்ராவும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம்.